டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தேசத்தில் மக்கள் நல்ல வழியில் எப்படி வாழணும்னு சொல்கிறது 2 இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம். நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி சப்ளிமெண்ட்ரி ரீடராக கொடுத்துருக்கிறது ராமாயணம், பால்ராம் கதா. குழந்தைகளாகி நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை இந்த பால்ராம் கதை. இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை சாப்டர் வைஸ் தெளிவாக நாம் படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கதைக்கு போகலாம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ளிமெண்ட்ரி ரீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்பயுமே கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம அதை படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வெக்காபுலரி என்ரிச்மெண்ட்டும் கிடைக்கும், ஹிந்தி படிக்கிறது நல்ல ஃப்ளூயன்சியாகவும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் எப்பயுமே லைன் பை லைன் அந்த ஸ்டோரியை படிங்க, அதுதான் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1, அவத் பூரி மே ராம். இந்த சாப்டரில் அயோத்தியா நகரத்தோட அழகும் ராமரோட பிறப்பும் அவரோட சிறப்பும் பற்றி பார்க்க போறோம். வாங்க இப்ப சாப்டருக்கு போகலாம். यह कथा अवध की है और बहुत पुरानी है. अवध में सरयू नदी के किनारे एक अति सुंदर नगर था, अयोध्या. सही अर्थों में दर्शनी, देखने लायक. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை அவத் அப்படின்ற ஒரு நகரத்தை பற்றினது. ரொம்ப ஒரு பழமையான ஒரு கதையும் கூட. அவத் மே சரையூ நதி, சரையூ நதி இருக்கு இல்லையா, அதாவது அந்த நதியோடைய கரையோரத்தில் இருக்கிற நகரத்தோட பேர் தான் அயோத்தியா. அந்த அயோத்தியா நகரம் ரொம்பவும் அழகா இருக்கும். தர்ஷனி அப்படின்னா ரொம்ப அழகா பச்சை பசுமையா இருக்கிற நகரம் தான் அயோத்தியா நகரம். भव्यता जैसे उसका दूसरा नाम हो. अयोध्या में केवल राजमहल भव्य नहीं था, उसकी एक एक इमारत आलीशान थी. आम लोगों के घर भव्य थे, सड़कें चौड़ी थी, सुंदर बाग बगीचे, पानी से लंबालंब भरे सरोवर, खेतों में लहराती हरियाली, हवा में हिलती फैंसले सरयू की लहरों के साथ खेलती थी. ஸோ அந்த அயோத்தியா நகரம் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. பவ்யதா அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அயோத்தியா நகரம். அயோத்தியா மை கேவல் ராஜ்மஹல், அந்த அரண்மனை மட்டும் அழகானதாக இருக்காது. ஏக் ஹிமாரத், ஹிமாரத் அப்படின்னா ஒரு பில்டிங் கூட ஆலிஷன், ஆலிஷன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்பவும் கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம் லோகம்னா அந்த காமன் பீப்புள் இருக்காங்களே அவங்க வீடு கூட ரொம்ப அழகாக இருக்கும். சட்கே அப்படின்னா சாலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும், ரொம்ப விசாலமாக இருக்கும், நம்மளுக்கு போகிறதுக்காக ரொம்ப ரொம்ப வசதியாக அமைச்சிருப்பாங்க எல்லா இடமும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக் பகீச்சேனா கார்டன், எல்லாமே பச்சை பசுமையாக இருக்கும். பானி சே லம்பாலம் வரே சரோவர், சரோவர் அப்படின்னா குளம் எல்லாம் எப்படி இருக்கும்னா தண்ணியில நல்லா ததும்பி நீர்நிலைகள் எல்லாமே வற்றாம ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப செழிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேத்தோமே லஹராத்தி ஹரியாலி. ஸோ அந்த வயல் வெளிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா காற்றுல அசைந்து ஆடும். ஹவாமே ஹில்தி ஃபைன்ஸ்லே சரையூ கே லஹரே, சரையூ நதியோடைய அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அலைகளுக்கு கூட இந்த கிராப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வயல்களும் கூட சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து அழகா விளையாடுற மாதிரி ஒரு ஓமையோட சொல்லியிருக்காங்க. अयोध्या हर तरह से संपन्न नगरी थी, संपन्नता खोने अंदर तक बिगड़ी हुई, सभी सुखी सब समृद्ध, दुख और विभिन्नता को अयोध्या का पता नहीं मालूम था, या उन्हें नगर की सीमा में प्रवेश की अनुमति नहीं थी. पूरा नगर विलक्षण था, अद्भुत और मनोरम. அயோத்தியா நகரம் ஹர் தரப், ஒவ்வொரு எந்த விதத்துல பார்த்தாலும் சம்பன்ன அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு நகரமாக இருக்குது. கோனே அந்தர்னா ஒரு முக்கு மூலையிலும் அங்க வசிக்கக்கூடிய எல்லா மக்களுமே எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம் துக் அப்படின்னா அவங்க என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உன்கே நகர் கி சீமா அப்படின்னா ஒரு பார்டர், எல்லாத்துலயுமே ஒரு தடைன்னு சொல்லுவாங்களா, அதுக்கான ஒரு பிரவேஷ், அதுக்கான ஒரு இதுவே இல்லை, அது ஒரு எண்ணமே இல்லை, ஒரு அனுமதியே கிடையாது, எந்த தடைக்கும் ஒரு அனுமதியே கிடையாது. பூரா நகர் விலக்ஷன் அப்படின்னா யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு சிட்டியா இருக்கு. அத்புத் ஒரு மனோரமும் அற்புதமான ஒரு மனோரமான ஒரு நகரமாக அது விளங்குகிறது. உசே ऐसा होना ही था, वह कोसल राज्य की राजधानी था. राजा दशरथ वही रहते थे, उनके राज्य में दुख का भला क्या काम. அது கோசலை நகரத்துடைய தலைநகரமாகவும் விளங்குது. ராஜா தசரதர் அங்கதான் வாழ்றார். அவர் இருக்கிற அந்த இடத்துல துக்கு, அதாவது சோகத்துக்காக என்ன கேள்வி இருக்க போகுது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப ராஜா தசரத் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ராஜா தசரத் குஷல் யோத்,
और न्यायप्रिय शासक थे। महाराज अज के पुत्र, महाराज रघु के वंश, रघुकुल के उत्तराधिकारी, रघुकुल की रिधि निधि का प्रभाव हर जगह दिखाई देता था। सुख समृद्ध से लेकर भात व्याकरण तक लोग मर्यादाओं का पालन करते थे, सदाचारी थे, पवित्रता और शांति हर जगह थी, नगर में भी लोगों के मन में भी। ராஜா தசரதர் யாரு அப்படி பாத்தீங்கன்னா மகாராஜ் அஜ் அவருடைய மகன் அவர் வந்து ரகு வம்சத்தை சேர்ந்தவர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியாயப்பிரிய சாசக் அப்படின்னா வந்து ரொம்ப நியாயமா ரூல் பண்ற ஒருத்தர். அதே மாதிரி ஒரு குஷல் யோதா அப்படின்னா ஒரு ஸ்கில்டு வேரியர்னு சொல்லுவாங்க. போர்க்கலைகள் எல்லா கலைகளையும் வந்து ஒரு தலை சிறந்தவரா விளங்குறாரு. அந்த ரகுகுலத்துக்குன்னு இருக்கிற அந்த ரிதி நிதி அப்படின்னா அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாலிசியை வந்து அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. எல்லாருமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியாதை, மக்கள் எல்லாருமே ரொம்ப மரியாதை உள்ளவங்களா இருப்பாங்க. சாதாச்சாரி, ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாருங்க. பவித்ரதா, பியூரிட்டி, வர்ச்சுவஸ், உண்மையா இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவர் சாந்தி, ரொம்ப அமைதியான ஒரு நகரமா இருக்குது. சோ ராஜா தசரத் அந்த மாதிரி வந்து அந்த இடத்த வந்து அவர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ராஜா தசரத் यशस्वी थे, उनके किसी चीज की कमी नहीं थी, राज सुख था, कभी होने का प्रश्न ही नहीं था, लेकिन उनके एक दुख था, छोटा सा दुख, मन के एक कोन में छिपा हुआ, वह रह रह कर उभर आता था, उन्हें सालता रहता था, उनके कोई संतान नहीं थी, आयु लगातार बढ़ती जा रही थी, उनकी 3 रानियां थी, कौशल्या, सुमित्रा और कैकेयी। रानियों के मन में भी बस यही एक दुख था, संतान की कमी। जीवन सुना सुना लगता था। राजा दशरथ से रानियों की बातचीत प्राय है इसी विषय पर आकर रुक जाती थी। राजा दशरथ की चिंता बढ़ती जा रही थी. सो ராஜா தசரதர் இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த ஆட்சி காலத்துல அவருக்கு எந்த ஒரு சோகமும் கிடையாது. அவர் ஆட்சி ரொம்ப நல்லபடியா நடக்கிறார், மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்ஹி ஏக் துக்குதா, ஒரே ஒரு சோகம் அவர் மனசுல இருந்துச்சு. சோட்டா சா துக் மன் கே ஏக் கோன் மே சிப்பா, மனசுல நல்லா அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாருமே சுகமா இருந்தாலும் மனசுல ஒரு ஓரத்துல அவருக்கு எந்த ஒரு சோகம் இருந்துச்சு. அது என்ன சோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கே கோயி சந்தான் நஹிதா, சந்தான் அப்படின்னா அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவருக்கான சந்ததிகள் வந்து அவருக்கு இல்லை அப்படின்ற ஒரு மனசு கஷ்டம் மட்டும் இருந்துச்சு. உனக்கு 3 ராணியத்தை, அவருக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. அந்த மனைவிகள் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கௌசல்யா, சுமித்ரா அவர் கைகேயி. ராணி அந்த 3 ராணிகள் இருந்தாலும் கூட அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்ற ஒரு மனசு கஷ்டம் எப்பயுமே இருந்துச்சு. ராணிகளுக்கும் அவங்களுக்கும் இதே மனசு கஷ்டம் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்த்திருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் எப்படி இருந்தது, அந்த அயோத்தியா நகரம் ரொம்ப ஒரு செழுமையான நகரமா இருந்துச்சு. ராஜா தசரத் நல்லபடியாக ஆண்டு வந்திருந்தார். ஆனா அவருக்கு என்ன ஒரு மனசு கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சந்ததிகள் இல்லை அப்படின்ற ஒரு மனசு கஷ்டம் மட்டும் அவருக்கு இருந்தது. बहुत सोच विचार कर महाराज दशरथ ने इस संबंध में वशिष्ठ मुनि से चर्चा की, उन्हें पूरी बात विस्तार से बताई, रघुकुल के अगले उत्तराधिकारी के बारे में अपनी चिंता बताई. मुनि वशिष्ठ राजा दशरथ की चिंता समझते थे. उन्होंने दशरथ को यज्ञ करने की सालक दी. पुत्रोष्ट यज्ञ, महर्षि ने कहा, आप पुत्रोष्ट यज्ञ करें महाराज, आपकी इच्छा अवश्य पूरी होंगी. ஸோ இந்த மாதிரி ஒரு துக்கத்தை வந்து ராஜா தசரதர் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா வசிஷ்ட முனிவர் கிட்ட போய் சொல்றாரு. சர்ச்சாக்கி அப்படின்னா அவர்கிட்ட சர்ச்சா அப்படின்னா டிஸ்கஸ் பண்றாருன்னு அர்த்தம். டிஸ்கஸ் பண்ணும்போது அவரும் இந்த ரகுகுல்கே அக்லே அதிகாரி, ஸோ அடுத்த சக்சஸர் யாரு, அடுத்த வாரிசு யாரு அப்படின்ற அந்த கவலையை அவர்கிட்ட சொல்லும் போது அவரும் இதை புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, ராஜா தசரத் கிட்ட யஞ்ஞா பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு யாகம் வளர்க்கணும், அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த கவலை சரியாயிடும். யஞ்ஞா கர்ணைக்கு சாலக் அப்படின்னா வந்து ஒரு அட்வைஸ் பண்றாரு. புத்ரோஷ்ட யஞ்ஞா, அந்த யஞ்ஞாவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா புத்ரோஷ்ட यज्ञ. महर्षि ने कहा, आप पुत्रोष्ट यज्ञ करें महाराज, आपकी इच्छा, உங்களுடைய இந்த விருப்பமானது கண்டிப்பா பூர்த்தியாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. यज्ञ महान तपस्वी ऋषि श्रृंग की देखरेख में हुआ. पूरा नगर उसकी तैयारी में लगा हुआ था. यज्ञशाला सरयू नदी के किनारे बनाई गई. यज्ञ में अनेक राजाओं को निबंधित किया गया. तमाम ऋषि मुनि पधारे. शंख ध्वनि और मंत्रोच्चार के बीच एक एक कर सबने आहुति ढाली. अंतिम आहुति राजा दशरथ की थी. सो அந்த ரிஷி தசரத் அந்த
மகரிஷி விஸ்வாமித்திரோட அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஒரு யாகம் வளர்க்கப்பட்டது. அதை யார் பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தபஸ்வி ரிஷி ஸ்ருங் அவருடைய மேற்பார்வையில் வந்து அந்த யாகம் வளர்க்கப்பட்டது. எல்லா நகரத்தில் இருக்க எல்லா மக்களுமே வந்து இதுக்கான ஒரு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. யஞ்ஞாசாலா, ஸோ இந்த யாகம் நடக்க வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சரையூ நதி அந்த கினாரம், அந்த ஒரு பேங்க் ஓரமாக நதி ஓரமாக தான் இந்த யாகம் வளர்க்கக்கூடிய அந்த இடம் இருந்தது. எங்கேயுமே அநேக ராஜாவுக்கு நிபந்திரித்தோட எல்லா ராஜாக்களும் வந்து வரவழைக்கப்பட்டாங்க. தபத் ரிஷி முனி பதாரி, ஸோ எல்லா ரிஷி முனிவர்களையும் வந்து வரவழைச்சாங்க. ஷங்கு தவனி அவர் மந்திரோச்சார், ஷங்கு தவனி அப்படின்னா அந்த சங்கு இருக்குல்லையே அந்த சங்கு ஊதி அந்த மந்திரோச்சாரம் சொல்லி இது வந்து அந்த யஞ்ஞா வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சப்னே ஆஹுதி டாலி, ஆஹுதி அப்படின்னா வந்து அந்த நெய் இருக்கு இல்லையா அந்த நெய் ஊற்றி அந்த யாகத்தை வளர்த்தாங்க. அந்திம் ஸோ கடைசியான அந்த இது வந்து ஆஹித் ராஜா தசரத் கீதி, ராஜா தசரதர் வந்து அதை செஞ்சாரு. यज्ञ पूरा हुआ, अकिन के देवता ने महाराज दशरथ को आशीर्वाद दिया। कुछ समय बाद दशरथ की इच्छा पूरी हुई, तीनों रानियां पुत्रवती हुई। महारानी कौशल्या ने राम को जन्म दिया। चैत्र माह की नवमी के दिन रानी सुमित्रा के 2 पुत्र हुए, लक्ष्मण और शत्रुघ्न। रानी कैकेयी के पुत्र का नाम भरत रखा गया। வசிஷ்ட முனிவர் சொன்ன மாதிரி யாகம் வளர்த்ததுனால அவருடைய ராஜா தசரதோடைய ஆசை வந்து நிறைவேறியது. அந்த 3 ராணிகளுமே வந்து புத்திரவதினா பிள்ளைகள் பிறக்கிற மாதிரி ஆனாங்க. அவங்க யாருன்னா மகாராணி கௌசல்யா அப்படின்றவங்களுக்கு ராமர் பிறந்தாரு. சித்திர மாதத்துல ஒரு நவமி தினத்துல வந்து அவர் பிறந்தாரு. ராணி சுமித்ரா அவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, லக்ஷ்மண் அவர் சத்ருதன் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ராணி கைகேயி அப்படின்றவங்களுக்கு வந்து பரத் அப்படின்றவர் பிறந்தார். राजमहल में खुशी जा गई, नगर में बधाइयां बजने लगी, मंगल गीत गाए गए, हर ओर खुशी उत्सव जैसा दृश्य। राजा दशरथ प्रसन्न थे, उनकी मनोकामना पूरी हुई, प्रजा प्रसन्न थी कि दशरथ की चिंता दूर हुई। नगर में बड़ा समारोह आयोजित किया गया, धूमधाम से। आयोजन में दूर दूर से लोग आए। राजा दशरथ ने सबको पूरा सम्मान दिया, उन्हें कपड़े अनाज और धन देकर विदा किया। ஸோ ராஜா தசரதருடைய அந்த மனக்கவலை வந்து பூர்த்தி ஆனதுனால, புத்திரர்கள் பிறந்ததுனால அந்த நகரமே வந்து விழாக்கோலம் பூண்டது. பதாயும் அப்படின்னா வந்து விழாக்கோலம் பூண்டது. மங்கள் கீத் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு திருவிழா மாதிரியான ஒரு திருவிழா மாதிரியான ஒரு காட்சி அளித்தது. உனக்கு மனோகாமனா மனதில் அந்த கவலை வந்து அவருக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் என்ன ஆனார் அப்படின்னா சமோரன் அயோஜித் கியா கயா. ஸோ நகரமே எப்படி இருந்ததுன்னா ஒரு செரிமனி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ராஜா தசரத் சப்கோ பூரா சம்மான் தியா, எல்லாருக்கும் அவர் வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே அவர் பரிசு எல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினார். அவர் சந்தோஷமா இருந்ததுனால அவர் எல்லாருமே சந்தோஷப்படுத்தினார். चारों राजकुमार धीरे धीरे बड़े हुए, वे बहुत सुंदर थे, सुदर्शन। साथ खेलने निकलते तो लोग उन्हें देखते रह जाते, आंखों उनसे हटती ही नहीं थी। चारों भाइयों में आपस में बहुत प्रेम था, वे अपने बड़े भाई राम की आज्ञा मानते थे। खेलकूद में लक्ष्मण प्रायः राम के साथ रहते, भरत और शत्रुघ्न की एक अलग छोड़ थी। அந்த ராஜகுமாரர்கள் எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்துக்கு வளர ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகானவங்க இருப்பாங்க. சுதர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. சாத் கேல்னே நிக்கல்தே தோ லோக் உன்கே தேக்தே ரஹ் ஜாத்தே. ஸோ அவங்க எல்லாருமே ஒன்றா விளையாடும் போது அந்த உலக மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கக்கூட ஒரு அழகாக இருப்பாங்க. சாரோம் பாயோ 4 பேருமே ஒருத்தர் ரொம்ப ஒற்றுமையாகவும் ரொம்ப அன்புடனும் இருந்தாங்க. வே அப்பனே படே பாய் ராம்கி அஞ்ஞா அப்படின்னா அனுமதி. எந்த ஒரு வேலை பண்ணும் போதும் அந்த 3 பேருமே அந்த படே பாய் ராம் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு தான் அவங்க செய்வாங்க. கேல் கூத் மே லக்ஷ்மண் பிராய ராம் கே சாத், எப்பயுமே ராமன் லக்ஷ்மண் வந்து ராமர் கூடயே வந்து லக்ஷ்மண் இருப்பாரு. பரதன் சத்ருதன் வந்து அவங்க ஒரு சைடா இருப்பாங்க. और बड़ा होने पर राजकुमारों को शिक्षा दीक्षा के लिए भेजा गया। उन्होंने कुशल और अपनी विद्या में दक्ष गुरुजनों से ज्ञान अर्जित किया, शास्त्रों का अध्ययन किया, शास्त्र विद्या सीखी। चारों राजकुमार कुशार्ग बुद्धि थे, जल्दी ही सब विद्याओं में पारंगत हो गया। सब राम इसमें सर्वोपरि थे, उनमें कई अन्य गुण भी थे, विवेक, शालीनता और न्यायप्रियता। राजा दशरथ को राम सबको अधिक प्रिय थे।
श्रेष्ठ पुत्र होने के कारण और इन मानवीय गुणों के कारण भी. வளர்ந்த அந்த ராஜகுமார்களில் வந்து அவங்க குருகுலத்துக்கு எல்லா வித்தைகளும் கற்றுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க 4 பேருமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதா அப்படின்னா அந்த நாலேஜை வந்து குருஜனம் அவங்களோட குரு கிட்ட இருந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப ஒரு ஆர்வமாக கற்றுக்குறாங்க. சாஸ்திரங்களையும் கற்றுக்குறாங்க. அந்த 4 ராஜகுமாரும் பார்த்தீங்கன்னா குஷார்க் அப்படின்னா ரொம்ப வந்து ஷார்ப்பாக எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. ஜல்தி ஹி சப் விதாவோங்கா பாரங்கந்த் ஹோ கயா. ஸோ எல்லா வித்தையுமே அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்குறாங்க. இதில் யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் இஸ்மே சர்வோபரி தே அப்படின்னா ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்காரு. அவர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகமானதாகவும் இருக்குது. ஷாலினிதா அவர் நியாயத்தை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறவராகவும், ஷாலினிதா அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கிற ஒரு கேரக்டராக ராம் இருக்கிறாரு. ராஜா தசரதுக்கு வந்து ராமரை ரொம்ப பிடிக்கும். அவர் தான் வந்து அவருடைய சேஷ்ட புத்திர அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்டஸ்ட் சன் அப்படின்றதுனாலையும் மானவீய குணம் அவர்கிட்ட இருக்க இந்த பிரத்யேக குணத்துக்காக ராமரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குது. राजकुमार कुछ और बड़े हुए, विवाह योग्य. नगर में इसकी चर्चा होने लगी. महाराज दशरथ भी ऐसा ही चाहते थे. अपनी संतानों के लिए योग्य वधुएं. परिजनों में चर्चा पहले से ही हो रही थी. बाद में पुरोहितों को भी इसमें शामिल कर लिया गया. ஸோ ராஜகுமார்கள் வந்து வாலிப வயதுலேருந்து திருமண வயது அடைகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ ஒரு நல்ல குணாதிசயங்கள் இருக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொண்ணு வந்து தசரத் தேடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் அப்புறம் புரோஹிதத்தையும் சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொண்ணை தேடுறாரு. अयोध्या का राजमहल एक दिन ऐसी ही चर्चा चल रही थी. गहन मंद्रान. तभी एक द्वारपाल घबराया हुआ अंदर आया. उसने सूचना दी कि महर्षि विश्वामित्र पधारे हैं. महाराज दशरथ तत्काल अपना आसन छोड़कर खड़े हो गए. द्वार की ओर बढ़े. महर्षि की आगवानी करने उन्हें लेकर दरबार में आए. विश्वामित्र को ऊंचा आसन दिया गया. இதே மாதிரி ஒரு நாளைக்கு அரண்மனையில் வந்து மந்திரி ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. கஹன் மந்திரனா அப்படி நடந்துட்டு இருக்கு. ஆலோசனை நடந்துட்டு இருக்கும்போது வாயிற்காவலன் தார்பால் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே வந்து உள்ள வராரு. உள்ள வந்து ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி விஸ்வாமித்திரர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அந்த செய்தியை கேட்ட உடனே தத்கால் அப்படின்னா வந்து உடனே என்ன பண்றாரு தசரத் என்ன பண்றாரு அந்த அவருடைய இருக்கையை விட்டுட்டு அவரே வந்து வாசருக்கு போய் அந்த மகரிஷி விஸ்வாமித்திரர் வந்து ஆக்வானினா அவரை வெல்கம் பண்றாரு. உன்ஹே லேக்கர் தர்பார் மே ஆயே அவரை வந்து அவருடைய அரண்மனைக்கு உள்ள கூட்டிட்டு வருவாரு. ஊஞ்சா ஆசான் அவருக்கு வந்து ஒரு உயர்ந்த அரியணையை வந்து வழங்கப்படுது. அவரை வந்து உட்கார வைக்கிறாங்க. विश्वामित्र कभी स्वयं राजा थे, बहुत बड़े और बलशाली. बाद में अपना राजपाट छोड़ दिया, संन्यास ग्रहण कर लिया, जंगल चले गए. वही उन्होंने अपना आश्रम बनाया. उसे उन्होंने सिद्धाश्रम नाम दिया. இப்போ விஸ்வாமித்ரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ராஜாவா வாழ்ந்தவர். பகுத் படே பலசாலி ரொம்ப பலசாலியும் கூட. அவர் பிறகு அந்த ராஜ வாழ்க்கையை துறந்து அவர் சன்னியாச வாழ்க்கையை வந்து அவர் மேற்கொள்றாரு. அதுக்காக அவர் என்ன பண்றாரு துறவரம் பூண்டு காடுகளுக்கு போறாரு. காட்டுல வந்து அவர் ஒரு ஆசிரமம் அவருக்கான ஒரு ஆசிரமம் வந்து அவர் கட்டுறாரு. அந்த ஆசிரமத்துக்கு ஒரு பேரு சித்தாश्रम அப்படின்ற ஒரு பேரும் அவர் கொடுக்குறாரு. महर्षि के स्वागत सत्कार के बाद दशरथ ने कहा, महर्षि आज्ञा दे, मैं आपकी क्या सेवा कर सकता हूँ? आप अपने मन की बात कहिए, आपकी आज्ञा का पूरी तरह पालन होगा. மகரிஷி அரியணையில் உட்கார வச்சதுக்கு அப்புறம் தசரத் கேட்கிறாரு, மகரிஷி அஞ்ஞாதே நீங்க எங்களுக்கு ஆணையிடுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு நாங்க சித்தமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப தாழ்மையோட கேட்கிறாரு. ஆப் அப்படி மன் கி பாத் கஹி உங்களுக்கு நீங்க என்ன எங்கிட்ட கேட்கணும்னு வந்தீங்களோ அதை நீங்க எங்கள்கிட்ட ஆணையிடுங்க, நாங்க அதை கண்டிப்பா வந்து அதை செய்வோம். பூரி தரக் பாலன் ஹோங்கி அது நாங்க என்ன கேட்குறீங்களோ அதை நாங்க செய்யறதுக்கு சித்தமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி தசரத் சொல்றாரு. ராஜன் மை ஜோ மாங்னே ஜா रहा हूँ उसे देना आपके लिए कठिन होगा. அதுக்கு மகரிஷி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேனோ மகாராஜா அவர்களே நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேனோ அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கடினமானதா இருக்கும். கठिन होगा அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. आप आज्ञा दीजिए महर्षि, मैं उसे पूरा करने के लिए तत्पर हूँ, बिल्कुल नहीं हिचकूंगा.
இப்போ மகரிஷி கேட்குறதுக்கு வந்து தசரத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நீங்கள் எந்த மாதிரி கடுமையான இது கேட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம், அதுக்கு நாங்கள் தால்பரியம், நாங்கள் ஒரு ஆசையோடு இருக்கிறோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஹிச்குங்க அப்படின்னா நாங்கள் தடை செய்ய மாட்டோம், கண்டிப்பாக நான் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி அவர் கொடுக்குறாரு. मैं सिद्धि के लिए एक यज्ञ कर रहा हूँ, अनुष्ठान लगभग पूरा हो गया है, लेकिन 2 राक्षस उसमें बाधा डाल रहे थे। मैं जानता हूँ कि उन राक्षसों को केवल एक ही व्यक्ति मार सकता है, वह राम है। आप अपने ज्येष्ठ पुत्र को मुझे दे दे ताकि यज्ञ पूरा हो, विश्वामित्र ने कहा. தசரத சொல்றதை கேட்டு, தசரத உறுதியா நாங்க உங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்றதை கேட்டு விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு, மை சித்தா அப்படின்னா அந்த ஆசிரமம், சித்தாசிரமத்துக்காக நான் ஒரு ஒரு யாகம் வளர்த்துட்டு இருக்கேன். அது வந்து அனுஷ்டான கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிய போகுது. அந்த முடிகிற தருவாயில் இருக்கும்போது 2 ராட்சசர்கள் வந்து அதை வந்து என்ன பண்றாங்க, பாதா அப்படின்னா ஹிண்ட்ரன்ஸ், அதுக்கு தடையா இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த தடையை நிவர்த்தி பண்றதுக்கு, அந்த ராட்சசர்களை அழிக்கிறதுக்கு வந்து व्यक्ति அப்படின்னா ஒரு பர்சன், ஒரே ஒருத்தரால தான் முடியும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராமர் தான். அது ஆப் अपने ज्येष्ठ पुत्र को मुझे दे दे, நீங்க ராமரை என் கூட அனுப்பி வச்சீங்க அப்படின்னா என்னுடைய ஆசிரமம் முடியறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. दशरथ पर जैसे बिजली गिर पड़ी, वह अचकचा गए. उन्हें उम्मीद ही नहीं थी कि मुनिवर उनसे राम को मांग लेंगे. उनके ज्येष्ठ पुत्र, उनके सबसे प्रिय दशरथ चिंता में पड़ गए. ஸோ முனிவர் இந்த மாதிரி கேட்ட உடனே, எதிர்பார்க்காத இந்த விஷயத்தை கேட்ட உடனே தசரதால தாங்கிக்கவே முடியல. அவர் என்ன ஆயிட்டாரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உருக்குலைஞ்சு போயிட்டாரு. அச்கச்சா அப்படின்னா வந்து ஸ்டன் ஆயிட்டாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவரால் தாங்க முடியல. உனக்கு சப்சே பிரிய தசரத் சிந்தா அப்படின்னா அவர் கவலை அடைஞ்சிட்டாரு. ஸோ முனிவர் கேட்டதை செய்யவும் முடியாது, செய்யாமல் இருக்கவும் முடியாது அப்படின்றது மேலே ஒரு கவலையாயிடுச்சு. विश्वामित्र दशरथ की दुविधा समझ रहे थे. उन्होंने कहा, मैं राम को केवल कुछ दिनों के लिए मांग रहा हूँ, यज्ञ 10 दिन में संपन्न हो जाएगा. महाराज दशरथ दुखी हो गए. पुत्र वियोग की आशंका से कांप उठे. दरबार में सन्नाटा छा गया. दशरथ की दशा देखकर मंत्री चिंतित थे पर चुप थे. महर्षि वशिष्ठ शांत थे. इतने में दशरथ कांप कर बेहोशा हो गए. होश आया तो डर ने उन्हें फिर जगड़ लिया. मूर्छित होकर दोबारा गिर पड़े. संज्ञा शून्य पड़े रहे. ஸோ ராமர் வந்து விஸ்வாமித்திரர் கேட்ட உடனே தசரதால் அதை தாங்கிக்கவே முடியல. தசரதரோட இந்த நிலைமை வந்து அவருக்கு மனசுல நல்லா புரியுது. உன்ஹோனே கஹா, அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 10 நாளுக்காக தான் ராமரை கேட்கிறேன். அந்த 10 நாள்ல வந்து என்னுடைய அந்த யஞ்ஞா, என்னுடைய அந்த இது வந்து யாகம் வந்து முடிவடைந்துரும், அது வரைக்கும் நீங்க தந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. மகாராஜ் தசரத் துக்கி ஹோகே, அவருக்கு ரொம்ப இது கவலை ஆயிடுது. புத்திர வியோக் அப்படின்னா வந்து மகன்ல இருந்து எப்படி பிரிஞ்சு இருக்கிறது, மகன் கிட்ட இருந்து அவர் பிரிஞ்சு இருக்கிற அந்த நிலைமை வந்து அவரால் நினைச்சே பார்க்க முடியல. ஆஷன்கா அப்படின்னா அப்ரிஹென்ஷன், அந்த ஒரு நிலைமையை வந்து அவரால் நினைச்சு பார்க்க முடியல. காப்பூடு அப்படின்னு ரொம்ப ட்ரெம்பிள் ஆயிடுது, அவருக்கு ஷிவரிங் மாதிரி ஆயிடுது. தர்பார்மே சன்னட்டா அப்படின்னா தர்பார், அந்த இடமே வந்து சைலண்ட் ஆயிடுது. மந்திரி எல்லாருக்குமே வந்து இவருடைய கவலையை வந்து புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் அவரால் யாராலையும் எந்த பதிலும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை அங்க உருவாகுது. தசரத் காப்கர் பெஹோஷ் ஹோகைனா ரொம்ப வந்து அன்கான்ஷியஸான ஒரு நிலைமைக்கு போயிடுறாரு. அன்கான்ஷியஸ் ஆகி அவர் கடைசியில் வந்து மூர்ச்சித்து மயக்கமே அடைஞ்சு அவர் இந்த நிலைமையில் தள்ளப்படுறாரு. महर्षि विश्वामित्र का क्रोध बढ़ता जा रहा था. दरबार संशंकित था. किसी अनिष्ट की आशंका से वे कुछ समझ नहीं पा रहे थे. महर्षि और महाराज के बीच संवाद में कुछ बोलना उचित भी नहीं था. मुनि वशिष्ठ चुपचाप आकर महाराज दशरथ के पास खड़े हो गए. ஸோ இந்த மாதிரி மயக்கம் அடைந்த நிலைமையில வந்து தசரத் இருக்கும்போது விஸ்வாமித்திரருக்கு வந்து கோபம் தான் ஜாஸ்தி ஆகுச்சு. क्रोध बढ़ता जा रहा था. दरबार சன்கன்ஷித் அப்படின்னா வந்து சஞ்சலமா, எல்லாருமே ஒரு டவுட்ஃபுல்லா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. கிசி அனிஷ்டிக்கு ஆஷான்கசி, அனிஷ்ட் அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போதோ அப்படின்ற ஒரு பயம், அப்ரிஹென்ஷன், அந்த பயத்துல அவங்க எல்லாருமே இருந்தாங்க. யாருக்குமே எதுவுமே புரியல. சமஜ் நஹி பாஸ் ரஹே தே. மகரிஷி அவர் மகாராஜ் கே பீச் சன்வாத்னா அந்த கான்வர்சேஷன் நடுவில் நம்ம போய் எதுவும் பேசுறதும் நல்லது இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. முனி வசிஷ்ட் சுப்சா பார்க்கர் மகாராஜ் தசரத், அந்த முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஜ் மயங்கி இருக்காரு இல்லையா, அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு.
थोड़ी देर बाद दशरथ उठे। स्वयं को संभालते हुए उन्होंने महर्षि से विनती की, महामुनि, मेरा राम तो अभी 16 वर्ष का भी नहीं हुआ था। वह राक्षसों से कैसे लड़ेगा? राक्षस मायावी है, वह उनका छल कपट कैसे समझेगा? उन्हें कैसा मारेगा? इससे अच्छा तो यही होगा कि आप मेरा सेना ले जाइए, मैं स्वयं आपके साथ चलूं, राक्षसों से युद्ध करूं। ஸோ தசரத் என்ன பண்ணுறாரு, அவரோட சுய நினைவுக்கு வராரு. சுய நினைவுக்கு வந்துட்டு மகரிஷி கிட்ட அவர் என்ன கேட்குறாரு, விந்திக்கு என்ன கேட்குறாருன்னா, மகாமுனி மேரா ராம் தோ அபி 16 வருஷம், ஸோ 16 வயது கூட நிரம்பாத ஒரு வாலிபனாக இருக்கார் எங்களோட ராமர். அந்த ராமரால் எப்படி ராட்சசர் கிட்ட சண்டை போட முடியும்? அது இல்லாமல் ராட்சசர் வந்து ஒரு மாயாவி, அவருடைய கபட நாடகங்களை வந்து இவர் எப்படி புரிஞ்சுக்கார்? ஜல் கபட் கைசே சம்ஜேகா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, எஹி ஹோகா கி அப் மேரா சேனா, என்னோட சேனை முழுவதுமாக நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நானே கூட உங்கள் கூட வர ராட்சசன்ட்ட நானே சண்டை போடுவேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. महर्षि विश्वामित्र ने कोई प्रतिक्रिया व्यक्त नहीं की। क्रोधित थे पर उसे व्यक्त नहीं कर रहे थे। उन्हें अपने यज्ञ के नियम याद थे। क्रोध करने से यज्ञ खंडित हो जाता, अनुष्ठान अधूरा रह जाता. ஸோ இந்த மாதிரி தசரதை கேட்கும் போது அவருக்கு ரொம்ப கோபம் வருது. ஆனால் அந்த கோபத்தை அவர் எதுவுமே காட்டாமல் அவர் என்ன சொல்றாரு, பிரதிக்ரியா வியக்தி நகிக்கினா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. கோபம் வருது, இருந்தாலும் அந்த கோபத்தை அவர் மனசுக்குள்ள அடக்கிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவரோட அவருடைய வழிமுறை என்ன, அவருடைய யாகத்தோட வழிமுறை என்னன்னா அவர் கோபப்படக்கூடாதுன்றது தான் அவருடைய யாகத்தோடைய வழிமுறை. குரோத கர்ணிசை யங்யா கட்டின் ஹோ ஜாத்தா, ஸோ அது தடைப்பட்டு விடும். கோபம் வந்தால் அவருடைய யங்யா வந்து தடைப்பட்டு விடும். அனுஷ்டான் அதுரா, அதோட ரிச்சுவல்ஸ் இருக்குல்ல, அந்த சடங்கு யாகத்தோட அந்த சடங்கு வந்து இன்கம்ப்ளீட் ஆயிடும். அப்படின்றதுனால அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவர் அப்படியே நிக்கிறாரு. मैं राम के बिना नहीं रह सकता महामुनि, एक पल भी नहीं. आप राम को छोड़कर जो चाहे मांग ले, उसे मत ले जाइए. मैं राम को नहीं दूंगा, बिल्कुल नहीं. वह मेरी बुढ़ापे की संतान है, मैं उससे बहुत प्रेम करता हूँ. ஸோ இந்த விஸ்வாமித்திரர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம நிற்கிற அந்த விஸ்வாமித்திரர் கிட்ட திரும்பவும் தசரத் என்ன சொல்றாருன்னா, ராமரை தவிர்த்து நீங்க என்ன வேணாலும் கேளுங்க மகாமுனி, நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்யறேன். ராம் கே பினா நஹி ரா சக்தா, என்னால ராமர் இல்லாம வாழ முடியாது. ஏக் பல்பி, ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராம் கச்சோடுக்கர் ஜோ சாஹே மாங்கல, உங்களுக்கு ராமரை தவிர்த்து என்ன வேணுமோ நீங்க எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, ஆனா ராமரை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. மேரி புடாப்பே கி சந்தன், அவர் என்னுடைய சந்ததி, ராமர் வந்து என்னுடைய சந்ததி, அதனால நீங்க கண்டிப்பா கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. மை உசே பகுத் பிரேம் கர்த்தா ஹூ, ராமர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ராமரை தவிர்த்து நீங்க எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. महर्षि का क्रोध भभक उठा। दरबार मंत्रीगण और ऋषि मुनि सत्ते में आ गए। आप रघुकुल के रिधि तोड़ रहे हैं राजन, वजन देकर पीछे हट रहे हैं. यह बर्ताव कुल के विनाश का सूचक है. आप जानते हैं कि मैं स्वयं दुष्ट राक्षसों का संहार कर सकता था, लेकिन मैंने संन्यास ले लिया है. अगर आप राम को नहीं देंगे तो मैं यहाँ से खाली हाथ लौट जाऊंगा. ஸோ இந்த மாதிரி தசரதர் சொன்னவொன்னு விஸ்வாமித்திரருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. அவரோட கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரோத் மமக் அப்படின்னா வந்து நெருப்பு ஜுவாலை மாதிரி அவரோட கோபம் மாறுது, ஒரு முகமே மாறுது. தர்பாரில் இருக்கிற எல்லா மந்திரிகள், ரிஷி முனிவர்கள் எல்லாருமே வராங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ரகுகுல், நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கொடுத்த வாக்கை வந்து மீறது வந்து உங்களுடைய வம்சத்துக்கான ஒரு நீதியவே நீங்க வந்து मातरेंगे. आप रघुकुल की रिधि तोड़ रहे हैं, राजन वचन देकर पीछे हट रहा है. यह बर्तव कुल की विनाश. ஸோ இந்த மாதிரி பண்றது இந்த குலத்தையே வந்து நாசம் அடையறதுக்கான ஒரு ஆரம்பமா இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் என்னாலேயே வந்து அந்த ராட்சசர் கிட்ட சண்டை போட முடியும், ஆனா நான் இப்ப வந்து ஒரு சன்னியாசியா மாறி இருக்கிறதுனால என்னால அதை பண்ண முடியாது. அகர் आप राम को नहीं देंगे तो, ஆனா நீங்க இப்ப ராமர் எனக்கு நான் கேட்கும்போது நீங்க தரல அப்படின்னா நான் இங்க இருந்து உங்ககிட்ட இருந்து எதையுமே நான் வாங்கிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா விஸ்வாமித்திரர் வந்து தசரத் கிட்ட சொல்றாரு. बात बिगड़ती देखकर मुनि वशिष्ठ आगे आए. महाराज दशरथ को समझाए राम की शक्ति के बारे में, प्रतिज्ञा तोड़ने के संबंध में, महर्षि विश्वामित्र के साथ रहने पर राजकुमार राम को होने वाले लाभ के बारे में. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடக்கும்போது அங்கே யார் வராரு பார்த்தீங்கன்னா முனி வசிஷ்டர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தசரத் கிட்ட, ராமரை நீ அவர் கூட விஸ்வாமித்திரர் கூட அனுப்புறதுனால ராமருக்கு நன்மைகள் தான் விளையும். நீ ராமரை உன் கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிரதிஞை, அந்த ப்ராமிஸை வந்து நீ விட்டுட்டு ராமருடைய விதத்துல வந்து நீ யோசிக்கணும், ராமருக்கு நன்மை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு அறிவுரை சொல்றாரு.
राजन, आपको अपना वचन पूरा करना चाहिए। रघुकुल के रिधि यही है। प्राण देकर भी आपको पूर्वजनों ने वचन निभाया है। आप राम की चिंता ना करें। महर्षि के होते उनका कोई कुछ नहीं बिगाड़ सकता। ஸோ வசிஷ்டர் வேற என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய வாக்குறுதி, நம்ம கொடுத்த வாக்கை வந்து நீங்க கண்டிப்பா காப்பாத்தி தான் ஆகணும். அது ரகுகுலத்தோட ஒரு நீதியும் கூட. பிரான் தேக்கர் பி ஆப்கோ பூர்வஜனம், நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய உயிரை கொடுத்து கூட அவங்க கொடுத்த வாக்கத்தை வந்து அவங்க காப்பாத்தினாங்க. நிபாயா அப்படின்னா வந்து கீப் அப் பண்ணாங்க. அப்ப ராம்கி சிந்தா நாக்கரை, ராமரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. பிகாட் சக்தி அப்படின்னா எந்த ஒரு கெடுதலும் நடக்காது, நீங்க கவலைப்படாம நீங்க அவர் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்றாரு. महाराज दशरथ की चिंता कुछ कम हुई, पर मन अभी भी खिन्ना था। पुत्र विदोह का दुख सभी तर्कों पर भारी पड़ रहा था। गुरु वशिष्ठ ने कहा, महाराज, महर्षि विश्वामित्र सिद्ध पुरुष है, तपस्वी है, अनेक गुप्त विद्याओं के जानकर है। वह कुछ सोचकर ही यहाँ आए हैं. வசிஷ்டர் இந்த மாதிரி சொன்ன உடனே தசரதற்கு வந்து கொஞ்சம் அந்த கவலை வந்து கம்மியா இருந்தது. இருந்தாலும் மகனை பிரிந்து இருக்கணும், புத்திர பிஜோகனா செப்பரேஷன். ஸோ அவரை பிரிஞ்சு இருக்கிற துக்கம் வந்து அவரால் வெளியில வரவே முடியல. வசிஷ்டர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாமித்திரர் பத்தி அவர் சொல்றாரு. விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, சித்த புருஷ். ஸோ ரொம்ப ரொம்ப மேன்மையானவர், தபஸ்வியும் கூட. அநேக குப்தம் விதாவும், ஸோ எல்லா நாலேஜ், எல்லா கலைகளும் அவர் கை தேர்ந்தவர். அவர் ராமருக்கு நல்லதை யோசிச்சுதான் அவர் இங்க வந்திருப்பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. राम उनसे अनेक नई विधाएं सीख सकेगा. आप राम को महर्षि विश्वामित्र के साथ जाने दे, राम को उन्हें सौंप दे. सो वशिष्ठर வேற என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் உன்சே அநேக் வித்தாவும், ஸோ புதிய கலைகளும் கூட கத்துக்குவாங்க ராமர் அவர் கூட நீங்க அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா. ராம்கோ மகர்ஷி விஸ்வாமித்திர கே சாத், வசிஷ்டர் என்ன சொல்றாரு, விஸ்வாமித்திர கூட நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா ஒரு புதிய கலைகள் நிறைய ராமர் கத்துக்கிறதுக்கான வழிவகுக்கும். ராம்கோ உன்கே சௌம்பதே அப்படின்னா அவர்கிட்ட நீங்க வந்து ராமரை ஒப்படைச்சிடுங்க, அவர் நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி இவர் உறுதியா சொல்றாரு. दशरथ ने मुनि वशिष्ठ की बात दुखी मन से स्वीकार कर ली, लेकिन वह राम को अकेले नहीं बेचना चाहते थे. उन्होंने विश्वामित्र से आग्रह किया, कहा कि वे राम के साथ उनके छोटे भाई लक्ष्मण को भी ले जाए. महर्षि विश्वामित्र ने महाराज दशरथ का यह आग्रह स्वीकार कर लिया. ஸோ இவ்வளவு வசிஷ்டர் சொன்னவொன்னே தசரத் வந்து அதை ஒரு பாதி மனசோட, ஒரு கஷ்டம் உடைந்த மனசோட அதை ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டது இல்லாம அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ராம்கோ அக்கேலே அப்படின்னா தனியா அனுப்ப நான் விரும்பல. பேச்சனா சாத்தே உன்ஹோனே விஸ்வாமித்திர சே ஆக்ரஹ கியா. ஸோ இன்னொரு ஒரு வேண்டுகோளா அவர் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சோட்டே பாய் லக்ஷ்மணும் அவர் கூட வரதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. மகரிஷி விஸ்வாமித்ரனே மகாராஜ் தசரத் கா யஹ் ஆக்ரஹ் ஸ்வீகார் கியா. ஸோ இது அவர் சொன்ன இதை வந்து அவர் ஏத்துக்கிறாரு. राम और लक्ष्मण को तत्काल दरबार में बुलाया गया. महाराज दशरथ ने उन्हें अपने निर्णय की सूचना दी. दोनों भाइयों ने उसे सहर्ष स्वीकार कर लिया, सिर झुकाकर आदर सहित. ஸோ இந்த மாதிரி அவர் கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் வந்து ஒத்துக்கிறாரு. லக்ஷ்மணன் கூட அனுப்புவேன் அப்படின்னு வந்து தசரத் கேட்டது விஸ்வாமித்திரர் ஒத்துக்கிறாரு. உடனே வந்து ராமரி லட்சுமணியும் தற்கால்னா இம்மீடியட்டா உடனடியாக தர்பாருக்கு வரவழைக்கிறாங்க. வரவழைச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய நிர்ணயம்னா அவர் எடுத்த டெசிஷனை பத்தி அவர் சொல்றாரு. தோனம் பாயா ரெண்டு பேரும் அவர் சொன்ன உடனே என்ன பண்றாங்க, சிர் சுக்காக்கர் தலை வணங்கி ஆதர் சாஹித் மரியாதையோட அவர் சொன்னதை வந்து சஹர்ஷ்னா ரொம்ப கிளாடா, ரொம்ப ஹாப்பியா, சந்தோஷமா स्वीकार कर लिया, ஏத்துக்கிறாங்க. इसकी सूचना माता कौशल्या को दी गई. बताया गया कि राम और लक्ष्मण वन जा रहे हैं महर्षि विश्वामित्र के साथ. निधांत गंभीर माहौल में स्वस्तित वचन हुआ, संग ध्वनि हुई, नगाड़े बजे. महाराज दशरथ ने भावुक होकर दोनों पुत्र का मस्तक चूमकर उन्हें महर्षि को सौंप दिया. ஸோ இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ராமர் லக்ஷ்மணும் ஒத்துக்கிட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்த சூச்சனா அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மாதா கௌசல்யாவுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர் லக்ஷ்மண் வனம் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகரிஷி விஸ்வாமித்திரக்கே சாத் அவர் கூட போகிறாங்க. நிதாந்த் கம்பீர் அப்போ அரண்மனையில் நடக்குது, அவங்களுக்கு பூஜைகள் நடத்தி அவங்களுக்காக புகழ் எல்லாம் பாடி, சங்கு தவனி அப்படின்னா சங்குகள் ஊதி, நகாடே பஜே பூஜைகள் செய்து மகாராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, பாவு கோக்கர் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அவங்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் மஸ்தக் சூம்கர் அவங்களுடைய நெத்தியில முத்தம் கொடுத்து அவங்கள மகாராஜ்கோ சௌம்பதியா மகாராஜா கிட்ட ஒப்படைக்கிறாரு.
दोनों राजकुमार बिना विलंग किए महर्षि के साथ चल पड़े बिहट और भयानक जंगलों के ओर। विश्वामित्र आगे आगे चल रहे थे, राम उनके पीछे थे। लक्ष्मण राम से 2 कदम पीछे, अपने धनुष्य संभाले हुए, पीठ पर धुनीर बांधे, कमर में तलवार लटकाए। ஸோ இந்த ராஜ்குமார்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விலங்கு அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட தாமசிக்காம மகரிஷி கூட போகிறாங்க. பிஹட் அவுர் பயானக், பிஹட் அப்படின்னா அடர்ந்த மற்றும் ரொம்ப பயம் நிறைந்த அந்த காட்டுக்கு போகிறாங்க. விஸ்வாமித்தர் முன்னாடி நடந்து போகிறாரு, ராமர் அவரோட பின்னாடி போகிறாரு. லக்ஷ்மண் ராமருக்கு 2 அடி பின்னாடி போகிறாரு. லக்ஷ்மண் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கையில் இருக்குது, அவருடைய ஆயுதமான அந்த தனுஷ் அவர் கையில் இருக்குது. பீட் பர் துணீர் பாந்தே, துணீர் அப்படின்னா அவரோட அம்புகள் வந்து அவர் பின்னாடி டைப் பண்ணியிருக்காரு. கமர் அப்படின்னா அவரோட இடுப்பில் வந்து அவர் கத்தி வச்சிருக்காரு. ஸோ இதோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. ராமன் லக்ஷ்மண் அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்க வந்து அந்த ராட்சஸ் கிட்ட சண்டை போடுறாங்கன்னு நம்ம அடுத்து வர சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.